ஒரு நாள் ராமு தன் இரு மகன்களை அழைத்தான். ராமகோபி, இங்க வாங்க, நான் ஊருக்கு போயிட்டு வரேன். இந்தாங்க ஆளுக்கு 10,000 ரூபாய். இத பத்திரமா வச்சுட்டு யாரும் திருப்பி தராங்களோ அவங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். அப்பா. அப்படியே செய்றோம் அப்பா. ரொம்ப நல்லது. சோமு என்பவன் அப்பா வழங்கிய 10,000 எடுத்துக்கொண்டு சந்தைக்கு மாடு வாங்க புறப்பட்டான். நாம இந்த பணத்தை கொண்டு போய் 2 மாடு வாங்குவோம். நல்ல யோசனை சோமு, நீ பெரிய ஆளாவலாம். மாடு வாங்கி நம்ம பால் கறந்து அதை அந்த பாலை வித்து நான் ஒரு இடத்த வாங்கிட்டு அதுல விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சோமு வந்து சந்தைக்கு போனான். சோமு அந்த மாடு இருந்து பாலை கறந்து ஒரு பால் பண்ணை ஆரம்பிச்சு அதில் வித்து பெரிய இடத்த வாங்கினான். அவனுக்கு நிறைய செல்வம் வந்து சேர்ந்துச்சு. அதை வச்சு ஒரு நல்ல வீட்டை வாங்கி விவசாயம் பண்ண ஆரம்பிச்சான். கோபு என்பவன் தன் அப்பா கொடுத்த பணத்தை எடுத்துக்கொண்டு, நாம அப்பா கொடுத்த இந்த பணத்தை புதைச்சு வைப்போம், அப்பதான் அது பத்திரமா இருக்கும். நம்ம அப்பா வரும்போது இது அப்பாட்ட கொடுத்து நம்ம நல்ல பேர் வாங்கலாம். ராமு என்பவன் தன் பயணத்தை முடித்துக்கொண்டு தன் இரு மகன்களை பார்க்க வீட்டுக்கு வந்தான். அப்பொழுது, அப்பப்பா நீங்க ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? ஆமா ராமு. சோமு, கோபு. சரி, வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். சந்தோஷமா இருக்கு, உள்ளே போகலாம். ராமு குருனார்,